250 கோடி கேட்ட சங்கீதா, 35 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட். விஜய் சங்கீதா விவகாரம். நடிகர் விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். பரபரப்பான தேர்தல் களத்தில் விஜய் பிஸியாக உள்ள நிலையில் இன்று விசாரணைக்கு வந்த அந்த வழக்கு அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் விஜய் தனது மனைவி சங்கீதாவிற்கு 35 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் தர ஒப்புக்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. தனக்கு 250 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் வேண்டும் என்று சங்கீதா கேட்டிருந்த நிலையில் வெறும் 35 கோடி ரூபாய் மட்டுமே தர விஜய் முன்வந்திருக்கிறார் என்றும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய்க்கு நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவு உள்ளது. அந்த உறவால் என்னை ஒதுக்கி வைத்ததுடன் கொடுமைப்படுத்தினார் என்று கூறி கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விஜய் மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு விசாரணை 20ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையை வரும் ஜூன் 15ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். அப்போது விஜய் சங்கீதா இருவரும் கோர்ட்டில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த விவாகரத்து வழக்கு தொடர்பாக சென்னையில் விஜய் மற்றும் சங்கீதா தரப்பு வக்கீல்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. மும்பையில் இருந்து பிரபல ஜோதிடரை வரவழைத்து அவரது முன்னணியில் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. சங்கீதாவிற்கு விவாகரத்து கொடுப்பது என்ற முடிவுக்கு விஜய் வந்துவிட்டார். தேர்தலில் போட்டியிட்டுள்ள நடிகர் விஜய் தனது சொத்து மதிப்பை வெளியிட்டதன் அடிப்படையில் 250 கோடி ரூபாய் சங்கீதா ஜீவனாம்சமாக கேட்டிருக்கிறார். மேலும் மகன் ஜேசன் சஞ்சய், மகள் திவ்யா சாஷாவிற்கும் பணம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் 250 கோடி ரூபாய் எல்லாம் தர முடியாது, 35 கோடி ரூபாய் மட்டுமே கொடுக்க முடியும் என்று விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மகன் மற்றும் மகளின் செலவுகளை எல்லாம் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்றும் விஜய் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மனம் ஒத்து பிரிந்து விடலாம் என்கிற முடிவிலும் விஜய் இருக்கிறார். ஆனால் 35 கோடி மட்டுமே சங்கீதாவிற்கு கொடுக்கிறார் என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. முன்னதாக விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்த போது நீலாங்கரை வீட்டில் தன்னை தங்க அனுமதிக்க கோரியும் சங்கீதா மனு தாக்கல் ஒன்றை செய்திருந்தார். சங்கீதா விவாகரத்து கேட்பதால் நீலாங்கரை வீட்டில் தங்க விடாமல் வழக்கறிஞரை வைத்து விஜய் மிரட்டுகிறார் என்றும் கூறியிருந்தார். அதனால் விவாகரத்து வழக்கில் தீர்ப்பு வரும் வரை நீலாங்கரை வீட்டில் தங்க விரும்புவதாக சங்கீதா கூறியிருந்தார். விஜய் மீது ஆசைப்பட்டு அவரை காதல் திருமணம் செய்து கொண்டவர்தான் சங்கீதா. விஜயை பார்க்க லண்டனில் இருந்து அடிக்கடி சென்னைக்கு வந்தார். அப்போது அவரது அழகு, குணம் பார்த்துதான் விஜயின் பெற்றோர் சங்கீதாவை தனது மகன் விஜய்க்கு மனம் முடிக்க விருப்பம் தெரிவித்தனர். தொழிலதிபர் மகளான அவரும் செல்வ செழிப்பான குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சங்கீதா ஒரு நல்ல மனைவியாக மட்டுமின்றி பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக, எங்களுக்கு நல்ல மருமகளாகவும் இருந்தார். சங்கீதாவும் நானும் தோழிகள் என்று விஜய் அம்மா சோபா சந்திரசேகர் பெருமையாக பேசியிருந்தார். என் மருமகள் மாதிரி ஒரு பொறுப்பான பெண்ணை பார்க்க முடியாது, பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக அழகாக வளர்க்கிறார் என்று மாமனார் S.A. சந்திரசேகரும் கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது அந்த அழகான குடும்பம் பிரிந்து விட்டது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது.